இந்த போலி சாமியார் பற்றி தான் ஆக்சுவலி சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. என்னோட ஃப்ரெண்டு முகேஷ் தான் நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால பார்க்க வந்ததில்ல. ஏமாத்துற கேரக்டர் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு முகேஷோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் இன்னும் நிறைய சீன்ஸில் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜென்சி ரோமியோன்னு ஒரு சாங் இருக்கு, அது சூப்பராக இருக்கு. சாரி, கொஞ்சம் டைலாக் தான் நிறைய இருந்த மாதிரி இருந்தது. பட் மற்றபடி நல்லா இருந்தது. லைக் எல்லாரும் நல்லா சிரிச்சு என்ஜாய் பார்க்கலாம். ஃபேமிலியா லைக் இட்ஸ் குட் ஒன்லி, யூ கேன் வாட்ச். லைக் ஆக்சுவலி நான் தெலுங்கு, ஸோ நிறைய தமிழ் பேசுறதால லைட்டாக எனக்கு புரியல. பட் தென் ஐ ஃபீல் அ லாட் ஆஃப் பீப்புள் என்ஜாய்ட். தியேட்டரில் நல்லா பார்த்து சிரிச்சுட்டு. அவர் தான் ஆக்சுவலி வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி நல்லா என்ஜாய் பண்ணேன். முகேஷ் வந்து என் ஃப்ரெண்டு தான். ஆனால் சூப்பராக இருந்துச்சு, செம்ம ஃபன்னியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தூக்கமே இல்லை, நேற்று நைட் தூங்கவே இல்லை. ஆனால் இது வந்து வர்த்திட்டு தான். உனக்காக தான் வந்தேன் நான். காமெடி சூப்பராக இருக்கு. ஆக்சுவலி எனக்கு காமெடி பண்ணால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் வாஸ் வெரி ஃபன்னி. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லணும், பையன் வந்து ஷர்ட் இல்லாமல் வந்து ஃபைட்டே போட மாட்டான். ஸோ அந்த ஃபைட்டிங் சீனும் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவங்க சாமிஜி போட்ட அந்த விஷயத்தை வந்து நான் ரொம்ப 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 மெசேஜ் அப்படி சொல்லணும்னா, ஐ மீன் யாருக்குமே வந்து சீட் பண்ணக்கூடாது, அதுதான் ஒரு பெரிய விஷயம். பட் அது வச்சு தான் ஒரு ஃபுல் படம் பண்ணியிருக்காங்க. பட் சூப்பராக இருக்குது படம். சிங்கம்புலி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது படம். அப்புறம் வேறு பாட்டு ஒரு 2-3 பாட்டு இருக்குது. பரவாயில்ல, படம் ஃபேமிலியோடு பார்க்கலாம், நல்லா இருக்கு. இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் எல்லா படத்துலையும் உள்ளத மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, காமெடியாக இருக்குது, அவ்வளோதான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அந்த வைரத்தை தேடி போகிறா இது பண்ண போகிறாங்க, நல்லா இருக்கு. சாமியாரை பற்றினா, சாமியாரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சாமியார்களெல்லாம். சில சாமியார் எப்படியும் இருக்காங்க, சில சாமியார்லாம் அது ஒளி விளக்கத்துக்கு தெரில இருக்காங்க. சில சாமியார்லாம் இருக்காங்க, சாமியாரை கொஞ்சம் கிண்டல் பண்ணி எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். என் ஃப்ரெண்டு தான் ரைட்டர், அவர் டான்சி சரவணன். டைலாக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜனரஞ்சமாக இருந்துச்சு படம். மியூசிக்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. அதான் என்னென்னா, இந்த காசேதான் கடவுளோட மனசை விட்டு சிரித்தோம் பார்த்தீங்களா, அந்த பழைய படம். அந்த அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குது. அந்த அளவுக்கு ஜனரஞ்சகமாக சிரிக்கிறது தான், நமக்கு சிரிக்கணும், அதனால் அது நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஐயோ, அவர் அள்ளிடுவார், பிரமாதமாக பண்ணுவார். அந்த ஏமாத்துற கேரக்டரை ஆக்சுவலி அது இட் சூட்ஸ் ஹிம் ஆஸ் இஃப் இட் இஸ் ஸ்டிச்ட் ஃபார் ஹிம். அது அவருக்கே ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த கேரக்டர். அதான் திருப்பி நான் சொல்கிறேன்னா, இந்த கேரக்டர், இந்த ஏமாத்துற கேரக்டர், இட் சூட்ஸ் ஹிம் ஆஸ் இஃப் இட் இஸ் ஸ்டிச்ட் ஃபார் ஹிம். அந்த அளவுக்கு தான் இருக்குது படம். ஏதோ பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சில்லியாக இருக்குது. சில காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இந்த தீபாவளிக்கு ஒரு மாதிரி மொக்க படம் தான் சொல்லணும், அந்த படம் தான் பண்ணியிருக்காங்க. ஏதோ பண்ணியிருக்காங்க புதுசாக. ஏன்னா சதுரங்கோட்டை ஸ்டைலில் ட்ரெயிலர்லாம் விட்டுருந்தாங்க, அப்படி பண்ணாங்க. ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஓகே, அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில இடத்துல ரசிக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சில காமெடியெலாம் வெறுப்பு போடுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து காமெடின்ற பேரில் வந்து நம்மளை வந்து இந்த தீபாவளிக்கு இது ஒரு இதுதான் நினைக்கிறேன், அந்த மாதிரி இல்லை. நிறைய இடத்துல அதான் லாஜிக் பார்க்காம படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லாஜிக் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லாஜிக்கே இல்லை, அந்த மாதிரி. என்ன ஏமாத்துறது தான், யார்ட்டும் ஏமாந்து போகாதீங்க அப்படின்றதான். சாமியார் நம்பி ஏமாதீங்க. நம்ம நித்யானந்தா கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கேயோ ஒரு தீவில் போய் இருக்கிறாரு. அவரோட பாயிண்ட் ஆப்ல தான் மென்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. சில லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் பார்த்தா அவர் தான் ஒரு தீவுல போய் செட்டில் ஆயிட்டார், அந்த மாதிரி தான் முடிக்கிறாங்க கதையை. போரே இல்ல லேக் இல்ல, என்ஜாய்மெண்டா இருக்கு. என்ன என்ஜாய் பண்ணீங்க? காமெடி என்ன எப்படி இருக்கு? அதான் போலி சாமியார் அவன் நம்ப கூட சொல்லி போட்டுருக்காங்க. ரொம்ப என்ஜாய்மெண்ட், மக்கள் விழிப்புணர்வு போனா இது. நட்டி செம்ம ஆக்ஷன், லேக்கே இல்ல, செம்ம அந்த டைலாக்ல பயங்கரமா இருக்கு. போர் அடிக்கல, கடுப்படிக்கல, பாட்டு மியூசிக் பக்காவா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். அது இது லாஜிக்லாம் பார்க்கலாம். நகைச்சுவை இது காமெடி ட்ராமா, அது எக்ஸலன்ட், பார்க்கலாம். கம்பிகளுக்காக தான் யார்கிட்ட ஏமாறாதீங்க. போலீஸ் சாமியார் பற்றி போட்டிருக்காங்க. போலீஸ் சாமியார் பற்றி ஏமாறாதீங்க, மக்கள் உஷாரா இருக்கணும். அப்படி ஒரு ஜாலியாக பண்ணிருக்காங்க. லேக்கே இல்லை, எக்ஸலண்ட். ஒன்ஸ் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். அப்படிலாம் இல்லைங்க, ஒன்றும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாமல்
ஜஸ்ட் ஒரு 2.5 ஹவர்ஸ் நல்லா சிரித்து சந்தோஷமாக போகிறது மாதிரியான படம் தான். மற்றபடி மியூசிக் சூப்பராக இருக்குது. நல்லா அந்த சாங்ஸ் எல்லாமே அவர் ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம். அவருடைய ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படம், அவ்வளோதான். ஒரு தீபாவளிக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங். இது லாஜிக்குன்னு பார்க்க தேவை கிடையாது. சும்மா ஒரு ஜாலியாக ஒரு 2.5 ஹவர்ஸ் ஃபேமிலியோட வந்து சிரிச்சுட்டு சந்தோஷமாக ஃபேமிலியாக பார்க்கலாம்.